ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க எனக்கு. இந்த மாதிரி சதர்லேண்ட் போயிருந்தீங்க இப்போ இன்டர்வியூக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. நான் சதர்லேண்ட் அட்டன் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ செப்டம்பர் மாதம் அட்டன் பண்ணேன். எனக்கு ஆன்போர்டிங் மெயில் எல்லாமே வந்துருச்சு. பட் நான் ஜாயின் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. அதாவது தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் சதர்லேண்ட் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சென்னை போனதே ஐடி ஜாப் தேடி தான். பட் ஐடி ஜாப் கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்றதுனால அந்த டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி சார் அட்டன் பண்ணி பார்ப்போம் அட்டன் பண்ணேன். ஸோ அட்டன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. பட் நான் ஏன் ஜாயின் பண்ணாமல் நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் தேவையே கிடையாது. சதர்லாண்டுக்கு நீங்கள் டேரெக்டாக போனாவே வாக்கின் இருக்கும், நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூமும் வாங்கி வச்சுப்பாங்க. வாங்கி வச்சுட்டு ஒரு 20 மெம்பர்ஸாக கூப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு டாபிக் கொடுப்பாங்க. அந்த டாபிக் கொடுத்து அந்த டாபிக் பற்றி ஒரு பேரா லைக் ஒரு 20-30 லைன்ஸ் வர மாதிரி உங்கள் ரெஸ்யூம் பின்னாடி எழுத சொல்லுவாங்க. எனக்கு என்ன டாபிக் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மை சைல்ட்ஹுட் ட்ரீம் அப்படின்ற டாபிக் கொடுத்தாங்க. அதை பற்றி ஒரு 30 லைன்ஸ் நம்ம ரெஸ்யூம் பின்னாடி எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு எழுதிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா சில பேர்லாம் ஃபோனை பார்த்து தெரியாமல் எழுதுறாங்க. நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்காது அங்கே. நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு ஃபில்ட்ரேஷனே ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடி மாதிரி, அதாவது குரூப் டிஸ்கஷன் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ரூமில் நீங்கள் 5-6 பேர் இருப்பீங்க மெம்பர்ஸு, ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. இமிடியேட்டாக அந்த ஸ்பாட்டில் ஏதாவது ஒரு டாபிக் கொடுப்பாங்க. அந்த டாபிக் பற்றி நீங்கள் 5 பேரும் பேசணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு போகிறீங்களா இல்லை அங்கே ரிஜெக்ட் ஆகிறீங்கன்றது அவங்க முடிவு பண்ணணும் ஸ்டாஃபு. எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் செலிப்ரிட்டி யார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் ஓரளவு ஆன்சர் பண்ணிவிட்டேன். அதிலே பார்த்தீங்கன்னா என்னோடய ரூமில் ஒரு 2 பேர் அதிலே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் மொத்தம் 4 பேர் இருந்தோம் அந்த ரூமில் செலக்ட் ஆனவங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பேஸ் பண்ண ரவுண்டு தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்தளவுக்கு கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறீங்க, எந்தளவுக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் பேசுகிறீங்க அப்படின்றத பார்க்குறாங்க. அது மட்டும் ஒரு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 100% நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஒன்று தான் அவங்க மெயினாக பார்க்குறது. நீங்கள் எந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறீங்க, சப்போஸ் தப்பாக பேசிட்டா கூட அது எந்தளவுக்கு மேனேஜ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து ஃப்ளூயண்ட்டாக போகிறீங்க அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜிடி இருந்துச்சு. தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹச்ஆர் ரவுண்ட் இருந்துச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க. எங்கேருந்து வந்தீங்க, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, கம்பெனி பற்றி என்ன தெரியும், எத்தனை வருஷம் வேலை பார்ப்பீங்க அப்படின்ற பற்றி காமனான கேள்வி தான் கேட்பாங்க. இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அது எல்லாமே நான் ஓரளவு ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸான மேனேஜர் ரவுண்டு. ஸோ அந்த ரவுண்டுக்கு நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா மணி நைட்டு 10. ஆக்சுவலாக நான் போனது காலையில் 10 இன்டர்வியூக்கு. நான் மேனேஜர் ரவுண்ட் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மணி நைட்டு 10. யாருமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்ட்ரோ, எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணாங்க, எந்தளவுக்கு பேசுகிறோம் அப்படின்றது. அவர் மெயினாக பார்த்தது பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் எரர் தான். நீங்கள் ஒரு இஸ்ஸு வாசத்தை போட்டால் கூட கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். அதனால் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் அவர்கிட்ட விடாமல் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட எத்தனை வருஷமாக இருக்குது, என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, கம்பெனியோட பாலிசிஸ் என்ன, எம்ப்ளாயிஸ் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் சரி வெயிட் பண்ணுங்கள், நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நான் வெளியே வந்துட்டேன். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணி ஆகிப்போச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் இருக்குது. அதை நீங்கள் நாளைக்கு ஆன்லைன் எழுதி கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், என்னென்னு பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகலைன்னு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இருட்டாயிருச்சு அப்படின்னு நானும் அந்த கம்பெனி விட்டு வெளியே கிளம்பி ரோடை கிராஸ் பண்ணுறேன். எனக்கு கால் வந்துருச்சு, இது மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நாளைக்கு இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்க. எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு கம்பெனி செலக்ட் ஆகிட்டோம்டா, சூப்பராக அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சேலரி ஸ்ட்ரக்சர் பற்றி கேட்டேன். சேலரி ஸ்ட்ரக்சர் கேட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டபுள் மைண்ட் ஆகிடுச்சு. நம்ம போமா வேணாமன்ற ரொம்ப டபுள் மைண்ட் ஆகி போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 12K 12,000 கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபுட்டை பார்த்துக்கணும், ப்ளஸ் அக்காமடேஷன் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கேப் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு கேப் வேணால், நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கேப் அலவன்ஸான 3,500 ருபீஸை உங்களுக்கு சேலரியோடு சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது 12K ப்ளஸ் ஒரு கேப் வேணாம்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு 3,500, மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 15,500 உங்கள் கையில் வரும். இது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷர் அலவன்ஸ்னு சொல்லி ஒரு இன்சென்டிவ் மாதிரி ஒரு 1,000 ருபீஸ் கொடுப்பாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒரு 16,500 உங்கள் கையில் நிற்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுட்டு பார்த்துக்கணும், ரூம் பார்த்துக்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் 3மே நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு உங்களுக்கு லீவே கிடையாது. அதாவது அவங்க கொடுக்குற அந்த லீவ் 2 நாள் லீவ் இருக்குது வாரத்தில். மற்றபடி நீங்கள் 6 மாதம் லீவே எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
சரி ஓகே நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு கம்பெனி அட்டெண்ட் பண்ணேன். இங்கேயே கிடச்சிருச்சு. எனக்கு அதோட கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால நான் அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு போகல, நான் வரலன்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் சதர்லேண்ட் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஸோ ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் இப்போ தான் சென்னை போயிருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு கார்ப்பரேட் ஒர்க் கிடச்சா போதும், ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வந்து சதர்லேண்ட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இல்லை என்னை மாதிரி நீங்களும் ஐடி படிச்சிருக்கீங்க, நான் ஐடி ஜாப்னு தேடி வந்தேன் பட் எனக்கு கிடைக்கல, அது வரைக்கும் நான் சதர்லேண்டை பார்த்துக்கிறேன்னு நினச்சி வந்தீங்க அப்படின்னா வந்து 99.9% அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நான் ஐடி டொமைனில் வந்துட்டீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் ஐடிக்குள்ளே மூவ் பண்ணி போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த நான் ஐடி டொமைன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் நைட் ஷிஃப்ட் தான் இருக்கும். நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் மார்னிங் போய்ட்டு உங்களுக்கு தூங்கி எதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்படி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஐடி அட்டெண்ட் பண்ணுவீங்க? அதனால் நீங்கள் நான் ஐடிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா வந்து ஐடிக்குள்ளே போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் உள்ளே இருந்தாகணும், மற்றபடி ஒரு வழியே இல்லை. இல்லை நீங்கள் ஐடி தான் போகணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 2-3 மாதம் நீங்கள் கேப் எடுத்து நல்லா நீங்கள் தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நல்ல ஜாப்ல போய் செட்டில் ஆகுங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி ஐடி போகணும்னு ஆசை இல்லை, எனக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணால் போதுன்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக அதெல்லாம் சூஸ் பண்ணலாம். நல்ல கம்பெனி தான். என்ன எந்த ரோலுக்கு எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் சேட்ஸை போடுங்க எடுத்தாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளூயன்ஸியாக பேசினாலும் சரி, அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் நினச்சி வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ளூயன்சி மேட்ச் பண்ணால் தான் உங்களை வந்து வாய்ஸ் ப்ராசஸில் போடுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து நான் வாய்ஸ், அதாவது சேட்டில் தான் போடுவாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 விதமான ஹைரிங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து வாய்ஸுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வாய்ஸுக்கு. அவங்க இன்டர்வியூ நடத்திக்கிட்டே வருவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃப்ளூயண்ட்டாக பேசுகிறீங்க இதை பொறுத்து தான் நீங்கள் வாய்ஸில் அவங்கள போடலாமா இல்லை நான் வாய்ஸில் போடலாமான்றதை அந்த ஃபேக்கல்ட்டியே முடிவு பண்ணிப்பாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து கடைசி ரவுண்டில் நாங்கள் ஒரு 20 மெம்பர்ஸ் இருந்தோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் மட்டும் தான் வாய்ஸுக்கு எடுத்தாங்க. மித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வாய்ஸ் சாட்டுக்கு தான் எடுத்தாங்க. எனவே பார்த்தீங்கன்னா வந்து சாட்டுக்கு மட்டும் தான் எடுத்தாங்க. பட் உங்களுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2க்குமே ஒரே சேலரி தான். பட் அது கொஞ்சம் நீங்கள் ஃப்ளூயன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அது போனீங்க அப்படின்னா வந்து. இதில் உங்களுக்கு சாட்டில் உங்களுக்கு பெருசாக நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறது, அது உங்களுக்கு கம்யூனிகேஷன் தான் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் சதர்லேண்ட் போகிறீங்க அப்படின்னா வந்து நல்ல ஆப்ஷன் தான். பட் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ட்ரீமில் இருக்கீங்க, வேறு ஒரு கெரியர் சைட் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியாக நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஐ திங்க் சதர்லேண்ட் இஸ் நாட் அ பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. ஸோ நீங்கள் பெட்டர் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன கெரியர் பிடிச்சிருக்கோ அந்த ஜாப் பக்கமே போய்க்கோங்க. ஓகேவா? Meanwhile, அண்ட் ஃபைனலி நீங்கள் சதர்லேண்டுக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த 2025க்கான ஹேரிங்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. நான் இப்போ தான் கால் பண்ணி கேட்டேன் மேம்கிட்ட வீடியோ போகிறதுக்காண்டி. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இந்த வருஷத்துக்கான ஹேரிங்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு வந்து ஹைதராபாத்தில் மட்டும் தான் வேகன்சிஸ் போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு ஹேரிங்ஸ் எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில் ஹேரிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் சேலரி செக்ஷனுமே பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இப்போ நான் என்ன சேலரி சொன்னானோ அதே சேலரி செக்ஷன் தான் வந்து உங்களுக்கு ஜனவரிலேயும் கண்டினியூ ஆக போகுது. அப்படின்றதுனால நீங்கள் இன்கேஸ் நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசுங்க. எழுதும்போதே வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக சதர்லேண்டில் செலக்ட் ஆகலாம் அப்படின்றதுக்கு 100% நான் கேரண்டி சொல்கிறேன். மற்றபடி எதுவுமே செக் பண்ண மாட்டாங்க. கம்யூனிகேஷன் அண்ட் ரைட்டிங் 2 மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.